மரியாயே வாழ்க. அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம். இந்த தொடர் 2026 ஜனவரி வரை வெளியாகும். ஒவ்வொரு நாளும் மாதாவை பற்றிய மிக முக்கியமான செய்திகள் வந்து சேரும் உங்களுக்கு. இன்றிலிருந்து ஒரு 7 நாட்கள் மாதா சம்பந்தப்பட்டவைகளை உலகத்துக்கு நாம் தெரிவிச்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஒரு வாரம், இந்த 7 நாட்கள் மாதா சம்பந்தப்பட்ட மனவலிய ஜபங்கள் இன்றைக்கு இந்த காலத்தில் இல்லாமல் போச்சு. அதை சொல்லித்தர ஆள் இல்லை. கேட்டிகிசம் கிளாஸ்லையோ அல்லது பங்கில் நடைபெறுகின்ற மறைக்கல்வி வகுப்புகள்லையோ இந்த மனவலிய ஜபங்கள்ன்றதெல்லாம் சொல்லித்தரதில்லை. இப்போ அதுக்கு உண்டான ஆதாரமும் அழிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற ஜப புஸ்தகத்திலெல்லாம் மனவலி ஜபம் அப்படின்ற ஒன்றே இல்லாமல் போயிடுச்சு, எடுத்துட்டாங்க. அதெல்லாம் ஒரு 50 வருடத்துக்கு முன்பு வந்த ஜப புத்தகங்களில் திருக்குடும்ப பக்தி மாலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மனவலி ஜபம் ஒரு தனி பகுதியாகவே இருந்துச்சு. நிறைய பக்கங்களில் சின்ன சின்ன ஜபங்கள் போட்டு அதுக்கு அந்த ஜபத்தை ஒரு முறை சொன்னால் இவ்வளவு நாள் ஞான பலன்கிற விவரத்தோட திருச்சபையினுடைய அதிகாரப்பூர்வ அந்த எண்ணையும் போட்டு இருந்துச்சு. அந்த பகுதியெல்லாம் போயிடுச்சு, காண போயிடுச்சு. இப்போ இல்லை. இப்போ வர ஜப புஸ்தகத்திலாம் பார்த்திங்கன்னா அது இல்லை. நம்மளோட மரியணைக்கான ஒரு சேனல் அதை எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும். மறுபடியும் இந்த பழக்கம்லாம் வரணும் நம்ம குழந்தைங்கள்ட்ட, இளைஞர்கள்ட்ட, பெரியவங்கள்ட்டலான்றதுக்காக நம்ம சேனல் அந்த அழிந்து போன அந்த மனவலிய ஜபங்கள் என்றதை எடுத்து மறுபடியும் நம்ம கொடுக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சொல்ல போகின்ற மாதா சம்பந்தப்பட்ட ஒரு மனவலிய ஜபம் அது என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வியாகுலமும் நேசமும் இரக்கமும் உள்ள மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவ்வளோதான் இந்த ஜபம். இது சின்னதாக இருக்கிறது தான், அதுதான் மனவலி ஜபம்னு பேர். இந்த ஜபத்தை, அதாவது மறுபடியும் நான் அதை சொல்கிறேன், வியாகுலமும் நேசமும் இரக்கமும் உள்ள மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த ஜபத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னால் 300 நாள் ஞானப்பலன் அப்படின்றது திருச்சபை நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள். அதிகாரபூர்வமாக திருச்சபை அறிவிக்கணும். ஒரு ஜபத்தை சொன்னால் இவ்வளோ பலன்றதை கத்தோலிக்க திருச்சபை நமக்கு அறிவிக்கணும். அந்த மாதிரி அறிவிக்கப்பட்ட எண் பார்த்திங்கன்னா 276. அதன் பிரகாரம் 300 நாள் ஞானப்பலன் இந்த சின்ன ஜபத்துக்கு, மனவலி ஜபத்துக்கு கிடைக்குது. வியாகுலமும் நேசமும் இரக்கமும் உள்ள மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்ற இந்த ஜபத்தை ஒரு முறை சொன்னால், அப்போ இதை எத்தனை தடவைனாலும் நம்ம சொல்லலாம் இல்லையா? நம்ம இந்த ஒவ்வொரு நாள்லையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கிறோம். சும்மா இருக்கிறப்ப, எங்கேயாச்சும் நடந்து போகிறப்ப, கடைக்கு போகிறப்ப வரப்போ, டீ குடிக்க போகிறப்ப வரப்போ, கோயிலுக்கு போகிறப்ப வரப்போ, பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப வரப்போ, காலேஜஸுக்கு போகிறப்ப வரப்போ, ட்ராவல் பண்ணுறப்ப, எல்லா நேரத்துலையும் இதை சொல்லலாம். அப்போ இந்த ஜபம் எவ்வளோ வல்லமை மிக்கது பாருங்கள். 300 நாள் ஞானப்பலன். நம்ம 300 நாள் சேர்த்து புண்ணியங்கள்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு 300 நாள் காத்திருக்கணும். ஆனால் இந்த ஜபத்தை ஒரு தரம் நாம் சொன்னோம்னா அந்த 300 நாள் ஞானப்பலன் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம இதை சொல்லலாம் இல்லைங்களா? அதுதான் இன்றைய மனவலிய ஜபம். இதுபோல் இன்னொரு மனவலிய மாதா சம்பந்தப்பட்ட மனவலிய ஜபத்தை நாளை பார்ப்போம். இந்த ஜபத்தை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். மாதாவின் தூதராக இருந்து இந்த ஜபத்தை, இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. இப்போ ஒரு முக்கியமான செய்தி நீங்கள் கேட்டீங்க. இந்த மனவலி ஜபம் இப்போல்லாம் வர்றதில்லை, எந்த புத்தகத்துலையும் இல்லை, ஜப புத்தகத்தெல்லாம் இல்லைன்னு நான் சொன்ன வீடியோவில். அப்போனா அந்த மாதிரி இருக்கிற புத்தகத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படிப்பட்ட ஜப புத்தகம் தான் இது. ஏற்கனவே நம்ம மரியணை ஒரு சேனலில் இந்த புத்தகம் இதை பற்றி சொல்லியிருக்கோம். இது வந்து பாரம்பரிய திருக்குடும்ப பக்தி மாலை என்ற அற்புதமான புக்கு, ஜப புஸ்தகம். இது குடும்ப ஜப புஸ்தகம். இது பாருங்கள், அழகான ஒரு ரோமன் மிஸ்ஸால் மாதிரி இருக்கும், பூச புஸ்தகம் மாதிரி அட்டை. சைடில் பார்த்திங்கன்னா கோல்டு கலர் எட்ஜஸ், உள்ளே பார்த்திங்கன்னா 2 இந்த புக் மார்க் இருக்கும், இந்த டேக் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வேறு எந்த ஜப புஸ்தகத்துலேயும் இல்லை. மாதா சம்பந்தப்பட்ட புத்தக ஜபங்களாக இருக்கட்டும், அல்லது இந்த மனவலி ஜபம் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அதுவாகட்டும், வேறு எந்த புத்தகத்திலையும் இல்லை ஜப புஸ்தகத்தில். இப்போ வருகின்ற திருக்குடும்ப பக்தி மாலையில் இந்த மனவலி ஜபன்ற பகுதியே இல்லை, எடுத்துட்டாங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஆனால் இதில் இருக்குது. உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும்னால் கீழே போயிட்டுருக்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மாதா அப்போஸ்தலர் சபை தூத்துக்குடி அவங்க இந்த புத்தகத்தை கொடுக்குறாங்க. எவ்வளோன்னு கேட்டுட்டு ஜிபேயில் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த புத்தகம் தபாலில் அனுப்பி வைக்கப்படும். ஸோ இந்த நல்ல ஒரு விஷயத்தை, இந்த மனவலி ஜபத்தை நம்ம குழந்தைங்களுக்கு அது தருவோம். எல்லாரும் கற்றுக்கொள்வோம். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக.
நன்றி. மரியாயே வாழ்க.